ஃபார்வர்ட். ஸோ நம்பர் 3 வந்து அதே மாதிரி டிராவிஸ் ஹெட், கிளாசன், கமின்ஸ். ஸோ உனக்கு அங்கேயே 3 ஃபாரினர் போயிடுச்சு. ஸோ உனக்கு இன்னும் ஒரு ஃபாரினர் ஸ்லாட் தான் இருக்கு. அதனால வந்து உனக்கு நம்பர் 3 வந்து ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் தான் தேவை. இந்தியன் பேட்ஸ்மேன் என்ன கேட்டேன்னா, மும்பை இன்கேஸ் வந்து மும்பை வந்து அந்த ஒரு அன்கேப்டு பிளேயர் வந்து இன்கேஸ் வந்து அன்சுல் கம்போஜ் அப்படி ரிட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உனக்கு நமந்திர் இல்லைன்னா நேஹல் வதேரா அந்த மாதிரி ஒரு 2 ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 2 ப்ராடக்ட், ராகுல் திரிபாதி இல்லைன்னா வந்து அனுஜ் ராவத் இல்லைன்னா வந்து ஒரு ஜிதேஷ் சர்மா இல்லைன்னா ஒரு சர்ஃபராஸ் கான், இந்த மாதிரி ஒரு பிளேயர் ஏதாவது கிடைச்சாங்கன்னா அந்த நம்பர் 3 இல்ல நம்பர் 4 அந்த ஸ்லாட்டுக்கு ஃபிட் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு பிளேயர் கிடைச்சா கூட சூப்பரான ஒரு இதுதான். நெக்ஸ்ட் வந்து 3 and 4 வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் தான் 3 and 4, அது டவுட்டே வேணாம். நம்பர் 5 வந்து கிளாசன், நம்பர் 6 வந்து ரெட்டி. நம்பர் 7 ஸ்லாட் வந்து ஒரு இங்கதான் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணோம். இங்க வந்து ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர், ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரவுண்டர் ஒன்று யாராவது ஒருத்தர் இங்க கொண்டு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் கொண்டு வரணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிட்டென்ஷன் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதுல வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நட்ராஜனுக்கு பண்ணலாம், இல்ல புவனேஸ்வர் குமாருக்கு பண்ணலாம். இது 3த்துல யாராவது ஒருத்தர் கன்ஃபார்மா எடுத்தே ஆகணும் ஒரு ரிட்டென்ஷன்ல. ஏன்னா கேப் ரிட்டென்ஷன் தான். ஐயா மன்னிக்கணும், அவங்க கேப் ரிட்டென்ஷன்ஸ் பண்ண முடியாது, அன்கேப் ரிட்டென்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ரெட்டி இன்னும் 31st அக்டோபர் அன்னைக்கு டெபியூ பண்ணாங்க. 31st அக்டோபர் கேப்டு. அதுக்கு முன்னாடி கம்பீர் லட்டுல வைக்கல, நட்டுல வச்சிருக்காரு. அப்பனா வந்து அப்ப இன்னும் கொஞ்சம் கஷ்டம் தான். அப்பனா வந்து இல்ல அது இருந்தாலுமே கஷ்டம். ஏன்னா இப்ப புவிக்கோ நட்ராஜனுக்கோ வாஷிங்டனுக்கோ மினிமம் 10 crore அடிப்பாங்க எல்லாரும். சோ அத அவங்க ரிட்டென்ஷன் போடுறாங்கன்னா மேல ஹைக் போட வாய்ப்பு இருக்கு. இந்த 45 crores வச்சுட்டு ஒருத்தர் எடுக்கிறது கஷ்டம். நான் வந்து ரெட்டி வந்து இதுவா பண்ண நினைச்சேன். நான் வந்து கேப்டன் அப்ப அன்கேப்டன் நினைச்சேன். சோ அப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த 7th ஸ்லாட் வந்து ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் இல்ல இந்தியன் ஆல்ரவுண்டர், ஹார்ட் கோர் ஆல்ரவுண்டர் வேணும் அந்த இடத்துல. நம்பர் 8 வந்து ஃபிக்ஸ்டு. நம்பர் 8 வந்து பேட் கமின்ஸ். ஸோ 9, 10, 11, 12 வந்து ஒரு கன்ஃபார்மா வந்து 2 ஸ்பின்னர் வேணும் அந்த இடத்துல. ஓகேவா? ஸோ 2 ஸ்பின்னர் வந்து இந்தியன் ஸ்பின்னர் தான் எடுக்க முடியும். அப்படி எடுக்கிறது அந்த அதுல வந்து ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்ல நான் வந்து ஒரு ஃபாரினர் போடுறேன், ஒரு ஃபாரினர் வந்து நான் ஒரு ரிட்டைன் பண்ணிக்கிறேன்னா மஹேஷ் தீக்ஷனான்னு ஒருத்தர் இருக்காப்புல, தீக்ஷனா அப்படின்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவரை வேணா எடுக்கலாம் ஸ்பின்னரா எடுக்கணும்னா. அப்படி இல்ல இந்தியன் ஸ்பின்னருக்கே போறேன் அப்படின்னா சுயாஷ் சர்மான்னு ஒருத்தர் இருக்காப்புல, கேகேஆர்ல ஆடினவரு, அவரை போடலாம். இல்லைன்னா வந்து ஸ்ரேயஸ் கோபால், இல்லைன்னா வந்து இங்க டீம்லயே இது பண்ண கரண் சர்மா, இல்லைன்னா வந்து ஜெயந்த் யாதவ் ஒரு ஸ்பின்னர். அவர் ஜெயந்த் யாதவும் பேட்டிங் ஆடுவாப்புல, ஸோ அவரு போலாம். அப்படி இல்லைன்னா அன்மோல் பிரீத் சிங்னு ஒருத்தர் இருக்காரு. அன்மோல் பிரீத் சிங் வந்து நல்ல பிளேயர் ஆக்சுவலி, அவர் கூட போலாம். இது வந்து 9, 10 ஸ்லாட்டுக்கு இந்த 2 ஸ்லாட்ல வந்து யாரானாலும் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. நம்பர் 11 and 12 வந்து ஒரு இந்தியன் பேசர் கன்ஃபார்மா. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பேசர்ல வந்து நிறைய பேசர் இருக்காங்க. இந்த யாஷ் தாக்கூர், அப்புறம் வந்து இந்த ஆகாஷ் மத்வால், இல்லைன்னா வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த இவரு கலைப்பற பூ போலிங்னு வாப்பலையே அந்த இவரு, அவர் இந்த டீம்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஜெயந்த் இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை தான் வந்து அங்க இது பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த டீமை ஸ்டார்ட் இன் பண்றது. ஏன்னா வந்து 5 தங்கமான பிளேயரா இருக்கும். அதுக்கப்புறம் மிச்சது எல்லாமே கொஞ்சம் அந்த மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் இதுதான். ஏன்னா வந்து கிளாஸ் நடிக்கலன்னா அவுட் அங்க டோட்டலா. ஓவர் டிபெண்டான டாப் ஆர்டர் தான் இந்த டீம் என்ன கேட்டேன்னா. ஸோ என்னோட 12 வந்து இதுதான். அபிஷேக் சர்மா அட் த டாப், டிராவிஸ் ஹெட். நம்பர் 3 and 4 வந்து ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன். நம்பர் 5 கிளாசன், நம்பர் 6 வந்து ரெட்டி. நம்பர் 7 ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர். நம்பர் 8 பேட் கமின்ஸ். நம்பர் 9 and 10 ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர். 11 and 12 வந்து ஸ்பின், 2 ஸ்பின் ஆல்ரவுண்டர், 2 ஸ்பின் கிடைச்சா மேபி ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரோ இல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரோ. இந்தியன் தான், ஏன்னா இதுக்கு மேல ஃபாரின் ஸ்லாட் அங்க இடம் கிடையாது. ஃபுல்லா இந்தியன் பேஸ் பண்ணி தான் இங்க போகணும் இங்க. ஏன்னா இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப ரெகக்னைஸ் இந்தியன் பேட்ஸ்மேன் கிடையாது இதுல, எல்லாருமே ரிட்டைன் பண்ணிட்டாங்க.
சில டீம்லாம் வந்து இப்போ ஆர்ஆர்லாம் வந்து ஃபுல் ரிட்டென்ஷன் இந்தியன் பேட்ஸ்மேன். மும்பைலாம் வந்து ஃபுல் ரிட்டைன்டு, சிஎஸ்கே ஃபுல் ரிட்டைன்டு, ஃபுல் இந்தியன் கோர் ரிட்டைன்டு. ஸோ அதனால வந்து இந்தியன் பேட்ஸ்மேனே ரெகக்னைஸ் இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க அந்த டீமை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டஃபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா they have spent too much money on கிளாசன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒர்த்து அப்படின்னு அந்த ஃபேக்டருக்கு நான் வரல. ஆனா வந்து 5 பேருக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தின்றது நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா மேபி ஒரு இந்தியன் கோரை எடுத்திருக்கலாம், ஒரு மேபி ஒரு திரிபாதி மாதிரி ஒரு பிளேயரை வந்து ரிட்டைன் பண்ணிருக்கலாம். எனக்கு வந்து இப்ப மிடில் ஆர்டர் இல்ல சுத்தமா அந்த டீம்ல. இப்போ அது எப்படி ஃபிட் பண்ண போறாங்கன்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. சோ நீங்க என்ன சொல்றீங்க சபரீஷ்? என்னோட கருத்து வந்து கொஞ்சம் நான் வந்து இதுல இருந்து வேறுபடுறேன். எஸ்ஆர்எச் வந்து ஆக்சுவலி அவங்களோட ரிட்டன்ஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த கோர் தான் அவங்களுக்கு போன வாட்டி பர்ஃபார்ம் பண்ணிச்சு, இந்த கோர் தான் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல் அவுட்டா போயிட்டாங்க. ஸோ அந்த இந்தியன் பிளேயர் அது வந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல தான் போயிருக்காங்க. சோ அந்த அந்த நினைப்புலதான் நானும் எடுத்திருக்கேன். காவியா மாறன் ஆவி எனக்குள்ள பூந்து காவியா மாறன் 6 டவுன் ஆடுறாங்கன்னா சொல்லுங்க. அப்படி ஒரு ஸ்குவாட தான் நான் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே, சோ அதான் ஆஸ் யூஷுவல் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 1 and 2. அண்ட் நம்பர் 3 நீங்க சொன்ன அந்த ஆப்ஷன் நானும் சூஸ் பண்றேன். அந்த மும்பை இந்தியன்ஸ்ல நமந்தீர் இல்ல நேயல் வதேரா ஒருத்தனை அன்சுல் கம்போஜுக்கு போனாங்கன்னா அவங்க 2 பேரு. சப்போஸ் அவங்க 2 பேர் இல்ல அப்படின்னா மூணாவதா ஒரு ஆப்ஷன் வந்து அங்கிரிஷ் ரகுவன்ஷி, கேகேஆர்ல போன வாட்டி ஆடினாரு, நம்பர் 3. நல்ல பொட்டன்ஷியல் பேட்ஸ்மேன், யங்ஸ்டர். சோ உங்களுக்கு இந்த டீம்ல காம்ப்ளிமெண்ட் அந்த நம்பர் 3ல ஸ்லாட்டின் ஆகக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் பிளேயர் ஆக்சுவலா இந்த டீமுக்கு. சோ அவர் அட் நம்பர் 3. நான் வந்து கொஞ்சம் மேல போய் நிதிஷ் ரெட்டி அட் நம்பர் 4 போவேன். ஏன்னா அவரால் கொஞ்சம் ஆங்கர் இன்னிங்ஸும் ஆட முடியும் அண்ட் அவரால் பினிஷிங்கும் ஆட முடியும். அண்ட் நம்பர் 5ல ஹென்ரிக் கிளாசன். ஓகே, நம்பர் 6ல எனக்கு வந்து ஒரு 3 பேர் எனக்கு வந்து, அண்ட் நம்பர் 6ல வந்து ஐம் கோயிங் வித் அப்துல் சமாத் அஸ் தி ஆர்டிஎம் கார்டு ரிட்டென்ஷன், அன்கேப்டு பிளேயர். ஸோ அந்த ஒரு இது. நம்பர் 7ல எனக்கு 3 பேரு. இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் எடுத்தாலும் எஸ்ஆர்எச்க்கு அது வந்து ஒரு இதுதான், பிளஸ் தான். யாருன்னா எய்தர் மொயின் அலி இல்ல டிம் டேவிட் இல்லன்னா மிச்சல் சாண்டனர். எடுத்துக்கோங்க, தாராளமா எடுத்துக்கோங்க. டிம் டேவிட் எடுத்துக்கோங்க, தாராளமா. அதான் இந்த 3 பேர், அதாவது இந்த 3 பேர். டிம் டேவிட் வந்து இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு நல்ல பிக்கா இருப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பர் 7ல ஒரு பிளேயர் தேவை. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிதிஷ் ரெட்டி போலிங் போட்டுருவாரு. உங்களுக்கு தேவைன்னா அபிஷேக் சர்மா வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டுருவாரு. சோ ஆல்ரவுண்டர் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. நீங்க வந்து டிம் டேவிட் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனு கூட போலாம். சப்போஸ் இல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான் வேணும், ஸ்பின்னர் கொஞ்சம் பெட்டர் ஸ்பின்னர்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு சாண்ட்னர் அண்ட் மொயின் அலி இருக்காங்க. சாண்ட்னர் கூட கொஞ்சம் காஸ்ட் போவாரான்றது தெரியல. பட் மொயின் அலி டெஃபினெட்லி அவர் இன்டர்நேஷனல் ரிட்டையர்டு. ஸோ இப்போ அவர் பெருசா லீக்ஸ் எல்லாம் ஆடுறது இல்லை. மொயின் அலிக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸி பைலியே மொயின் அலி கிடைக்கலாம். அண்ட் மொயின் அலி கொஞ்சம் பின்னாடி தான் வராரு ஆக்ஷன்லயும். ஸோ அந்த ஒரு இது. நம்பர் 8 பேட் கமின்ஸ். அண்ட் நம்பர் 9 வந்து they have to get in. கண்டிப்பா they have to all in போய் எய்தர் புவனேஸ்வர் குமார் ஆர் முகமது சிராஜ் அவங்க எடுத்தே ஆகணும். 2 பேர்ல யாராவது ஒருத்தர். டிஎஸ்பி வந்து ஹோம் கிரவுண்ட் வேற, டிஎஸ்பிக்கு ஹைதராபாத். ஸோ ஆல் இன் போய், ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ரகுவன்ஷியா இருக்கட்டும், ஒரு மொயின் அலியா இருக்கட்டும், அப்துல் சமாதா இருக்கட்டும், அவங்களுக்கு கம்மி காஸ்ட்ல தான் கிடைக்க போறாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண போறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிளேயர் தான். அந்த ஒரு ஃபாஸ்ட் போலர் அப்படின்றது ஒரு புவனேஸ்வர் குமாரோ இல்ல ஒரு சிராஜாவோ இருந்தாங்க அப்படின்னா பேட் கமின்ஸ்க்கு ஒரு காம்ப்ளிமெண்டா இருக்கும். ஏன்னா ஒரு 3வது ஃபாஸ்ட் போலர்னு வரும்போது எய்தர் தே ஹேவ் டு காம்பன்சேட் ஃபார் குல்தீப் சென், ஆகாஷ் தீப், இந்த மாதிரியான நல்ல பிக் ஆக்சுவலி. இல்ல கரெக்ட். பட் அவங்க வந்து பின்னாடி வர்றதுனால சோ தே ஹேவ் டு செட்டில் இன் ஃபார் திஸ். தே கேனாட் ஆர் இன்னும் கொஞ்சம் போய் ஒரு இஷாந்த் சர்மாவோ உமேஷ் யாதவ் இந்த மாதிரியான பவுலர்ஸ்க்கு தான் அவங்க வந்து செட்டில் ஆகணும். சோ ஒரு ஸ்லாட், அந்த ஒரு ஸ்லாட்டை வந்து அவங்க குறி வச்சு ஒரு 9 crores 10 crores ஒரு புவனேஸ்வர் குமாரோ இல்ல ஒரு முகமது சிராஜோ எடுத்தாங்கன்னா they'll be sorted out. அண்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து ப்ராபப்ளி வந்து உங்களுக்கு ஒரு மொயின் அலி கிடைச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெரைட்டி கிடைக்கும். ஒரு தனுஷ் கோட்டியான் மாதிரியான ஒரு ஆளோ இல்லைன்னா வந்து ஒரு மயங்க் மார்க்கண்டே மாதிரியான ஒரு ஸ்பின்னரோ இல்ல உங்களுக்கு பியூஷ் சாவ்லா மாதிரியான ஒரு ஆளோ சாண்ட்னர் கிடைச்சாங்கன்னா நீங்க தனுஷ் கோட்டியான் விட்டுட்டு ஒரு மயங்க் மார்க்கண்டே இல்ல ஒரு பியூஷ் சாவ்லா
அந்த மாதிரியான ஒரு ஸ்பின்னர்ஸ் வந்து தே கேன் மும்பைல ஒரு பவுலர் இருக்கா, ஷாம்ஸ் முலானின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு நல்லா ஷாம்ஸ் போடுறாரு. முலானி அவர் ஓகே, பட் அவர் எங்க வருவாரு, நீங்க அவர் வந்து கன்ஃபார்ம் பிளேயிங் லெவல் ஆட வைப்பீங்களா அப்படின்றது தெரியல. பட் தனுஷ் கோட்டியான்லாம் இப்போ வந்து லைம் லைட்ல இருக்கிற பிளேயர் அவரு. சோ மயங்க் மார்க்கண்டே தனுஷ் அந்த கோட்டியான் வந்து மோர் ஆஃப் அ பேட்ஸ்மேன். தனுஷ் கோட்டியான் நான் அவர் ரஞ்சி ஒரு ஒரு பார்த்த ஆல்ரவுண்டர், அதாவது வரைக்குமே அந்த ஒரு நல்ல நம்பர் 7. பேட்ஸ்மேன். பவுலிங் போடுவாப்பல அவ்வளவுதான், ஆனா வந்து மோர் ஆஃப் அ வெரி கிரிட் பேட்ஸ்மேன். நான் பார்த்தேன், செம்ம கிரிட்டோட அப்படி ஆடுவாப்பல. இல்லையா அந்த டீம்லயே ஆடிந்தவர் தான் சபாஷ் அகமது, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அவரையே கூட அவங்க சபாஸ் வந்து அகமது. அவரையே கூட எடுக்கலாம். சோ அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இதுதான். நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கான அந்த போலிங்னு வரும்போது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வரும். அவங்களால வந்து அந்த ஒரு ஸ்டார் பவுலர்ஸ் எடுக்க முடியாது. மத்த டீம் எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டார் பவுலரோ இல்லைன்னா ஒரு நல்ல அவுட் அண்ட் அவுட் போய் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஒரு 13 கோடி 14 கோடிக்கு போய் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர் அவங்களால எடுக்க முடியாது. பட் அவங்களுக்கு இருக்கிற பட்ஜெட்ல அவங்களால வந்து ஒரு புவனேஸ்வர் குமாரையோ இல்ல ஒரு முகமது சிராஜியோ இந்த இந்த கேட்டகரி, அதாவது புவனேஸ்வர் குமார், முகமது சிராஜ், இல்ல ஒரு ஃபார் தட் மேட்டர் தீபக் சார் கூட, ஒரு தீபக் சார் மாதிரியான ஒரு பவுலர் அவங்க எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எப்படியும் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு குவிக்கி, ஒரு உம்ரான் மாலிக் மாதிரியான ஒரு ஆளு அவர் கிடைப்பாரான்னு தெரியாது. பட் ஒரு உம்ரான் மாலிக் மாதிரியான ஒரு ஆள் இல்ல ஒரு குல்தீப் சந்த் மாதிரியான ஒரு ஆள் தான் அவங்களுக்கு 3வது ஃபாஸ்ட் பவுலரா இருக்க போறாங்க. சோ உங்களோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இருக்க போதும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர் அங்க ஒரு பேட் கமின்ஸ் கூட போடுறதுக்கு ஒரு தேவை, ஒரு நியூ பால்ல போடுறதுக்கு. அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்தாங்க அப்படின்னா தே வில் பி சார்ட்டட் அவுட். பிகாஸ் இந்தியன் பேட்டர் வந்து அவங்களுக்கு தே வில் கெட் இட் எனிவேஸ். அந்த ஒரு ரகுவன்ஷி, நமந்தீர் அந்த மாதிரியான பிளேயர்ல கண்டிப்பா ஒருத்தர் வந்துருவாங்க. சோ அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் கிடைப்பாங்களா, அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. மணிகண்டன் நீங்க இல்ல எஸ்ஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இப்ப இருக்கிறதுல வந்து இந்த 45 crores ஒரு டீம், ஒரு வேல்யூபிளான டீம் எடுக்கணும், டீசென்டான டீம் எடுக்கணுன்றதே ஒரு டாஸ்க் தான். அது இல்லாம அவங்களோட விக்கெட் இருக்குல்ல, ஹோம் விக்கெட் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா முழமுழன்னு இருக்கு, வரவு போறோம்னா அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸ் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. உம்ரான் மாலிக்கோ சிராஜே போட்டா கூட எனக்கு தெரிஞ்சு சிராஜ் அங்க அடிதான் வாங்கும். சோ அவங்களுக்கு தேவை வந்து ஒரு புவனேஸ்வர் குமார் மாதிரியோ நடராஜன் மாதிரியோ ரன்ஸை கண்டெயின் பண்றவங்க ஒருத்தர் வேணும். இல்ல நான் நடராஜன் பேர் ஏன் சொல்லணும்னா, நடராஜனை அவங்களால எடுக்க முடியாது, அததான் சொல்றேன். ரூல்ட் அவுட். நான் அததான் சொல்றேன், அந்த 45 crores இருக்கு இல்லையா, அதுல 38 crores வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க பிளேயிங் 11 or 12 தான் எடுக்க முடியும். மித்த எல்லாரையும் இப்ப சன்ரைசர்ஸ் ட்ரை அவுட்ஸ் வச்சு நடத்துறாங்கல்ல, அதுல யாரு கொஞ்சம் தேர்வாங்கன்னு இருக்காங்களோ அவங்கள பேஸ் பிரைஸ் 75 lakhs 30 lakhs 50 lakhs எடுத்து போட்டு 24 தான் அவங்க நடத்த முடியுமே தவிர்த்து அவங்களால எனக்கு தெரிஞ்சு ஒரு குவாலிட்டியான 20 ஸ்குவாட் இல்ல 15 ஸ்குவாட் கூட எடுக்க முடியாது இப்ப இருக்கிற இதுல. சோ அவங்களோட ஃபர்ஸ்ட் 11 பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா அதுக்கு முன்னாடி பேக்கப்ஸ் இருக்காது. அது இருக்காதுதான். அவங்க என்ன பண்ணணும், இந்த ஒரு வருஷம் ஓட்டணும், அதுக்கப்புறமேட்டு யார் செட் ஆகலையோ அவங்களை விட்டுட்டு மினி ஆக்ஷன்ல இன்னொரு பிளேயர் எடுக்கணும், அப்படி போறதுதான் உண்டு. ஏன்னா இப்போ எடுக்கிறவங்க எல்லாருமே கேஷ் வச்சிருக்காங்க, சோ நல்ல பிளேயர்ஸ் எடுத்துருவாங்க. பட் அவங்களுக்கோ டீம்ஸ் என்விரான்மெண்ட்டுக்கோ செட் ஆகாதவங்கள மினி ஆக்ஷன்ல விடுவாங்க. அப்ப இங்க இருந்து ஒரு 12 crores 13 crores கிளியர் ஆகும் போது அதுல இருந்து நீங்க ஒருத்தர் எடுத்துக்க முடியும். இப்போதைக்கு அவங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப டெம்பரரியா இந்த ஓட்டை அடைக்க ஒரு கோந்து பண்ணலாமே தவிர்த்து அவங்களால ஒரு வெசல் பண்ணவே முடியாது. அதுக்குதான் நான் சொல்றேன்னா, இப்ப வந்து நடராஜன் ஒரு 13 crores போவாரா, மேலே போவாரா, 15 போவாரா, அரௌண்ட் 15 போவாரு. இப்போ நடராஜனுக்கும் புவிக்கும் அவங்க 15 crores 12 crores 13 crores போட்டு 28 crores காலி பண்ணா கூட they will have some 7. அது இல்லாம இந்தியன் பேட்டர்ஸ்க்கு போயிட்டு அவங்க ஒரு 11 தான் சார்ட் அவுட் பண்ண முடியும். 45 crores 40 crores யூஸ் பண்ணி அடுத்த 6 பேரை அவங்க ஃபில் பண்ணணும். அதை பண்ணிட்டு மிச்சம் 5 கோடியில 50 லட்சம் 30 லட்சம் ஆளுங்களை எடுத்து போட்டு ஒரு டீம் வேணா செட் பண்ணிக்கலாம். அவங்க இப்போதைக்கு அவங்க இது பண்ணுவாங்க. ஆனா இந்த டீம் வந்து இந்த வாட்டி வந்து பயங்கர அடி வாங்கும். இன்கேஸ் அவங்க வந்து எல்லாருக்கும் நமக்கு ஒருத்தருக்கு 8 கோடி ஒருத்தருக்கு 6 கோடின்னு போய் கொஞ்சம் டிஃபென்சிவா இந்த ஆக்ஷனை மீட் பண்ணாங்கன்னா அவங்க ப்ராபப்ளி பேக் டு பாட்டம்ன்ற மாதிரி ஆயிடுவாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு வந்து இப்ப ரிலீஸ் பண்ணதுல இப்ப ராகுல் திரிபாத்தில அவங்க எடுக்கலாம். பட் ராகுல் திரிபாத்திக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும், அவங்க எடுக்க முடியுமான்னு தெரியல. இன்கேஸ் அவங்க ராகுல் திரிபாத்தி வேணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா they should go all out. 8 crores வரைக்கும் அவங்க போய் திரிபாத்தி எடுத்துடணும், 15 crores போய் நடராஜன் எடுத்துடணும், 13 crores போய் புவனேஸ்வர் குமார் எடுத்துடணும். அதை பண்ணாதான் 25-30 crores முடிஞ்சிடும். மிச்சம் ஒரு 15 crores இருக்கும். மிச்சம் 2 பேரும் 5 crores 6 crores மொயின் அலி அண்ட் சாண்ட்னர் 2 பேர்ல யாரு கிடைச்சாலும் அவங்க வாங்கி போட்டுக்கலாம். டிம் டேவிட் வந்து சபரீஷ் சொல்லியிருந்தாரு, டிம் டேவிட் கிடைச்சா அவங்களுக்கு பெட்டரா இருக்கணும். என்னை கேட்டா மொயின் அலி கிடைச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அவங்களுக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷனும் இருக்கும். ஏன்னா டைட்டா போடுவாப்ல, அவருக்கு அந்த பிளாட் விக்கெட்டோ எந்த விக்கெட்டோ இல்ல, அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவாரு. எக்கானமி 6 to 8 அந்த மாதிரி கொடுத்துட்டு போறாரு. ஏன்னா ஹைதராபாத்
வந்து ஒன் ஆஃப் த ஹை ஸ்கோரிங் பிச்சஸா இருந்திருக்கு லாஸ்ட் சீசன். இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுக்கு அப்புறம் போற வரவெல்லாம் அடிக்கிறான். ஸோ தேக்கோட சாண்ட்னர் டவுட் தான். சாண்ட்னர் எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் இல்ல அந்த மாதிரி டீமுக்கு தான் போவாரு. சாண்ட்னர் இவங்களுக்கு வரது டவுட். ஸோ அவங்க வந்து மொயின் அலி, நடராஜன், புவனேஸ்வர் குமாருக்குலாம் ஆல் அவுட்டா போய் எடுக்கணும். திரிபாதி ஒன் ஆஃப் த பேட்ஸ்மேன். மற்றபடி நீங்க சொன்ன டீமும் ஓகே தான். இன்னொரு விஷயம், இப்போ நீங்க வதேராவோ மும்பைல இருந்த பேட்ஸ்மேன் சொல்லியிருந்தீங்கல்ல, 45 கோடி கொடுத்து இவங்களே எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா மும்பையும் வதேராக்கு டஃப் ஃபைட் தான் கொடுக்க போகுது. கரெக்டா? சோ ஆப்வியஸா அவங்க இன்னும் டஃப் தான் கொடுப்பாங்க. இவங்களுக்கு ஈஸியா இருக்க போறது இல்ல வதேராவை எடுக்கிறதோ மத்தவங்களை எடுக்கிறதுமே சொல்றேன். அவங்களுக்கு கம்மி காஸ்ட்ல வரணும்னா ஒரே ஆப்ஷன், அவங்க வந்து எதர் நேயல் வதேராக்கோ இல்ல நமந்தீர் 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு கொஞ்சம் ஆல் அவுட்டா போனாங்கன்னா 2வது பிளேயருக்கு அவங்க போக மாட்டாங்க. சோ அந்த 2வது பிளேயருக்கு ட்ரை பண்ணோம், இல்லைன்னா ரகுவன்ஷிக்கு ட்ரை பண்ணோம். ஏன்னா கேகேஆர் ரகுவன்ஷிக்கு நிறைய போக மாட்டாங்க, அவங்களால போக முடியாது. ஏன்னா அவங்க வந்து வெங்கடேஷ் ஐயர், நிதிஷ் ராணா மாதிரியான ஆட்களையும் அவங்க திருப்பி வாங்கணும். சோ அதனால அவங்களால போக முடியாது. சோ அவங்க ரகுவன்ஷி அவங்களுக்கு லாஸ்ட் ஆப்ஷனா தான் இருக்கும். சமீர் ரிஸ்வின்னு ஒரு பிளேயர் இருந்தாரு, அவருக்கு போவாங்களா? சமீர் ரிஸ்வி ஆக்சுவலா டவுட் தான். சிஎஸ்கே மறுபடியும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இல்ல அவனுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, 3-4 மேட்ச் கொடுத்தாங்க அவனுக்கு. ஆனா என்ன ஃப்ரீக்வெண்டா ஷஃபிள் பண்ணது ஒரு தப்பு தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவனை கொஞ்சம் ஒரு சாலிடான இடத்துல இறக்கி விடணும். சேம் நேரம் தான் மிக்சர் கிட்டயும் பண்ணாங்க. ஒரு பிளேயர் இருந்தாப்ல, அவரெல்லாம் வந்து ஃபார்வர்ட் பெஞ்ச் பாய்ங்க சிஎஸ்கேக்கு போனா. அவரு அந்த மாதிரி ஒரு பிளேயர் எல்லாம் இங்க வந்து ஒரு டீம் பெர்ஃபார்ம் வரலாம். பட் என்னன்னா இப்போ என்ன ஆயிடுதுன்னா, நீங்க ஒரு பிளேயர் ஐபிஎல்ல டைனமிக்ஸ் எப்படின்னா, ஒரு பிளேயர் வந்துட்டாரு, ஒரு இதுல வரவே இல்ல, அந்த மாதிரி கமாடிட்டி வந்து ஈஸியா டீமுக்குள்ள 11க்குள்ள வந்துட முடியுது. ஆனா வேற ஒரு டீம்ல அவங்க வந்து ரொம்ப நாளா பெஞ்ச்ல இருக்காங்க அப்படின்னா அவங்கள அடுத்த ஆக்ஷன்ல எடுக்கவே யோசிக்கிறாங்க. இல்லைன்னா எடுத்தாலுமே அவங்களுக்கு சான்சஸ் கிடைக்க மாட்டேங்குது. சோ அப்படிதான் ஒரு பாபா பர்ஜித் மாதிரியான ஒரு பிளேயர் வேற ஒரு டீமுக்கு போனாலுமே அவருக்கு சான்ஸ் பெருசா கிடைக்கல. சேம் வித் இந்திரஜித், ஜெகதீசன், இந்த மாதிரியான பிளேயர்ஸ் நம்ம இது பண்றதும் அதுதான். ஏன் வந்து அர்ஜுன் டெண்டுல்கர் மும்பையே எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, மும்பை தவிர வேற யாரும் எடுக்க மாட்டாங்க. அது ஒரு வேற விஷயம். வேற யார் எடுத்தாலும் அவர் பெஞ்சில் தான் உட்கார வைப்பாங்க. மும்பை மட்டும் அவருக்கு 11ல சான்ஸ் கொடுக்கும். இல்ல என்ன பிரச்சனைனா, நல்ல ஒரு கெபாசிட்டி இருந்தா அந்த டீம்லயே ஆடி இருப்பாங்கன்ற ஒரு மித்து இருக்கு. அது ஒரு பேக் ஆஃப் தி மைண்ட்ல அந்த மித்து இருக்கு. அந்த ஒரு பேக் ஆஃப் தி மைண்ட்ல அது வந்துரும். என்ன பிரச்சனைனா, இப்போ 2008 சிஎஸ்கே மாதிரியோ எம்ஐ மாதிரியோ ஃபுல்லா ஸ்டால்வாட்ஸா இருக்க டீம்ல இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போறது இல்ல. இவங்க வந்து ராஜஸ்தான் ஒரு யங் டீம்லயோ டெல்லியுமே புதுசா ரீஃபார்ம் பண்ற டீம்ல தான் வாய்ப்பு கிடைக்கும். இந்த மித்து வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு எஃபெக்டிங் ஃபேக்டரா இருக்கு. சாண்ட்னருக்கு சொல்றேன், சாண்ட்னர் டேலண்டட் எல்லாமே இருக்குன்னு தெரியுது. பட் மத்த டீம்ஸ் அவங்க இன்ட்ரெஸ்டே காட்டுறது இல்ல. சாண்ட்னருக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டாததுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன்ஸ். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா எஸ்ஆர்எச் பத்தி? இல்ல, காவ்யா மாறனுக்கு ஃபீல் பண்ண போறாங்க ஒரு மேட்ச். அக்கா ஃபீல் பண்ணாம இருக்கிற, அக்காவை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு நல்லது. வாஷிங்டன் சுந்தர்லாம் கஷ்டம்டா, போயிடுவாங்க, வெளி டீம் போயிடுவான். இல்ல வாஷிங்டன் சுந்தர்லாம் அவங்களால திருப்பி எல்லாம் எடுக்க முடியாது. மேக்ஸிமம் அவங்க வந்து இதர் மொயின் அலி ஆர் சாண்ட்னர் தான், அதுக்கு மேல அவங்களால போக முடியாது. சரி பாப்போம் என்ன பண்றாங்க. சரி பாப்போம்.